திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி. பெரும்பாலும் நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலுமானவை, ஏன் அனைத்துமே போலியானவை, பொய்யானவை, கிட்டத்தட்ட காணல் நீர் மாதிரி தான் அப்படிங்கிறது போக போக தான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். எதுவுமே ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா பொருட்களின் மீதும் ஒரு பற்று வைத்துவிட்டு இது என்னுடையது, இது என்னதானது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப ஏங்கி தவிக்கிறோம். நம்ம அதிலேயே பல காலங்களை துளைத்து விடுகின்றோம். அதுதான் ரொம்பவே உண்மையான விஷயம். எதிலையெல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாகறோன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, சேர்க்குற பணம், வாங்குகிற நிலம், கட்டுற வீடு, இன்னும் என்னோடய உறவுகள் எல்லாமே மிகவும் உண்மையானவை, எனக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். இது எல்லாமே என்னோட நிரந்தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை நமக்குள்ளே விதைத்து கொள்கின்றோம். அப்படிங்கும்போது அது மேலே ஒரு பற்று ஏற்பட்டு விடுகிறது. நீங்கள் சம்பாதிக்கிற காசு மீது, நீங்கள் வாங்கிய நிலத்தின் மீது, நீங்கள் கட்டிய வீட்டின் மீது, உங்களோட பிள்ளைகள் மீது, உங்களோட மனைவி மீது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க மேலெல்லாம் அளவற்ற பற்று ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? அந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளோட மறுபிறவிக்கு காரணம் அப்படின்ட்டு நிறைய ஞானிகள் குறிப்பிடுறாங்க. நம்ம பற்று இல்லாமல் வாழ முடியுமா? அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சா அவ்வளவு சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி எல்லாருமே பற்று இல்லாமல் வாழ்ந்துட்டால் இந்த பூமியில் எந்த உயிரினங்களும் பிறக்கப் போவதே இல்லை. அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி தடைப்பட்டு விடும் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த பற்று எல்லாத்துக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விதத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஞானிகள் மட்டும் அதிலிருந்து வேறுபடுகிறார்கள். ஞானிகள் மட்டும்தான் இந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் போலியானது, இந்த உலகமே நாடக மேடை அப்படிங்கிறத இயல்பாக உணர்ந்து கொண்டு அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள். அப்படி வேறுபட்டு நிற்கும் போது அவர்களுக்குள் இந்த உறவுகளோ அல்லது இந்த புறச்சூழல்களோ எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை. அதன் காரணமாக அவங்க பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே சொல்லப்போனால் அவங்க வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் உங்கள் முன்னாடி தோன்றுகிறார்கள். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். வெறும் இப்போ நம்மெல்லாம் நாடக நடிகர்கள் மாதிரி ஞானிகளுக்கு முன்னாடி. நம்ம இப்போ டிவியை பார்க்குறோம் இல்லைங்களா? டிவியில் பார்த்தா ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோல் அப்படிங்கிறது பார்க்குறது மட்டும்தான், நடிக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கவங்க தான். அதே போல தான் ஞானிகள் அப்படிங்கிறவங்க உங்களையெல்லாம் நாடக நடிகர்களாக பார்ப்பாங்க. அப்பாடி என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறான் பாடுறா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதா அவனே நினச்சிக்கிறான்டா, பாடுறா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறான்டா, இப்படிங்கிற மாதிரி ஞானிகள் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறார்கள். ஞானிகள்னால் வேறு யாரும் இல்லை, நீங்களுமாக கூட இருக்கலாம். எப்போ உங்களை உணர முற்படும் போது, உங்களை நீங்கள் கவனிக்கும் போது அப்படிங்கிற தருவாயில் நீங்களும் ஞானம் அடைவராகத்தான் இருக்கிறீங்க. அப்போ அங்கே நீங்கள் பார்வையாளராக இருக்கும் போது மற்றவர்களை அனைவரையும் நடிகராக நீங்களும் பார்ப்பீர்கள். எல்லாருமே நடிகர்களா? ஆமாம், நானும் நடிகன் தான், நீங்களும் நடிகன் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திரையில் தோன்றணும்னு அவசியமே இல்லை. ஒரு நாளில் எத்தனை பேர்த்துக்கிட்ட நம்ம நடிக்கிறோன்னு யோசிச்சு பாருங்களேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம நடிப்பை ஆரம்பிச்சிடுறோம். நம்மளோட உண்மையான வாழ்க்கையவே தொலைச்சிட்டு ஒரு போலியான வாழ்க்கையில் தினம் தினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நடிப்பு தானே, எல்லாமே கபட நாடகம் தானே. அதே போல் தான் உங்களோட இயல்பான வாழ்க்கையிலுமே நீங்கள் நடிகர் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம நடிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? அமைதியாக ஒரு 10 நிமிஷம் யாரும் ஆளரவம் இல்லாத இடத்துல உங்களோட தினசரி வாழ்க்கையில் ஏதாச்சும் 1 மணி நேரத்தை எடுத்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட உண்மைத்தன்மை அங்கே இருந்திருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளை மீறி நம்ம நடிச்சிருப்போம், அது தெரிய வரும். அப்போ அதுக்கெல்லாம் யாருப்பா காரணம், எதனால் நம்ம நடித்தோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில வழிகள் பிறக்கும். உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சில வழிகள் பிறக்கும். அதைத்தான் நம்ம கிச்சனு பிடிச்சிக்கணும். இந்த விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கும் போது, பயிற்சி செய்யும் போது கண்டிப்பாக நம்மள இந்த பற்றுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நம்ம வேறுபட்டு நிற்க முடியும். பற்றுதல் இல்லாத ஒருத்தர் இந்த உலகில் வெறும் நாடக நடிகராக இருக்க விரும்ப மாட்டார். அவர் பார்வையாளராக இருப்பதற்கு மட்டுமே விரும்புவாரே தவிர அந்த நாடகத்தில் பங்கேற்க விரும்ப மாட்டார். இது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கையில் நீங்கள் நாடக நடிகராக இருக்கணுமா அல்லது பார்வையாளராக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயங்கள்.
மறக்காமல் அதை யோசித்து பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நல்லதை 4 பேர்த்துக்கு சொல்லும் போது அவங்களும் தெளிவடைகிறாங்க, அவங்களும் இறை தன்மையை நோக்கி நகர்கிறார்கள். அப்படிங்கும்போது இந்த உலகம் அப்படியே ரொம்ப சுபிக்ஷமாக மாறும். பார்வையாளராக இருக்கும்போது பற்றுகள் நம்மிடம் இருந்து நீங்குகின்றன. அப்போ இந்த உலக பிணைப்பு, இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போ இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலேருந்து நம்ம விடுபட்டலாமா அப்படின்னா அதுவும் அந்த இறைவனிடம்தான் இருக்கின்றது. நம்மளோட மனம், புத்தி, ஆன்மா எல்லாமே இறைவனோடு இரண்டர கலக்கும் போது, அவருடன் ஒன்றி நிற்கும் போது, அந்த இறை சக்தியுடன் ஒன்றி நிற்கும் போது பந்தங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆழ்ந்த சிந்தனையும் அது சார்ந்த தேடுதலும் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு அதிகமான விடயம் கிடைக்கப் பெறலாம். முயற்சி செய்யுங்கள். இறை தேடல் அப்படிங்கிற விஷயம் அல்லது இறைவனின் மீது பக்தி அப்படிங்கிறது சாதாரணமாக இந்த ஜென்மாவில் உங்களுக்கு கிடைத்தது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அந்த பக்தி அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது பல நிலைகளை கடந்து நமக்குள் வருவது. அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஆழமான பக்தி இந்த ஜென்மாவில் கிடைத்திருக்கிறது என்றால் பல பிறவிகளிலும் நாம் இறைவன் மீது கொண்டிருந்த அதீத பக்தி அல்லது பற்றுதலின் காரணமாகவே இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த வரம் கிடைத்திருக்கிறது. அப்போ சாதாரண பிறவி அல்ல இது. இன்னும் இறைவனை பற்றி தேடி அறிந்து கொண்டு நம்முடைய அனுபவங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் நம்மை தேடி வரத்தான் செய்கின்றது. அனுபவங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆழ்ந்து அனுபவித்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல பொருள் கொள்ள வேண்டும். இறை தேடல் அப்படின்னு தேடி போகிறோம், இறைவன் மீது அதீத பக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதில் நாம் அனுபவித்த அனுபவம் என்பது மிகவும் சிறந்தது. அந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் நாம் அடுத்த நிலைக்கு செல்கின்றோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை பக்தி அப்படிங்கிறது பல பேர் பல விதங்களில் வைத்திருக்கின்றோம். ஒரு சிலர் சிவபெருமானை வழிபடுகின்றோம், ஒரு சிலர் நாராயணரை வழிபடுகின்றார்கள். இந்த மாதிரி அந்த கடவுள் பக்திங்கிறது வேறுபட்டதாக இருந்தாலும் இறுதியில் அது ஒருவரையே சென்றடைகிறது அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியாது. சரி, அப்போ நம்ம இந்த நிலையிலேயே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம முக்திக்கு சென்று விடலாமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கட்டாயமாக தேவைப்படும். குரு அப்படிங்கிறவரோட அருள் இல்லாமல் நம்ம அடுத்த நிலைக்கு செல்வது அப்படிங்கிறது கொஞ்சம் அசாத்தியமான விஷயம்தான். அப்போ குருவை தேடி நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஆழமாக நம்ப வேண்டும். எனக்கு குரு கிடைப்பார், எனக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஆழமாக வேண்டும். அதே போல இறைவனிடம் நாம் மன்றாடி கேட்டுக்கொள்ள வேண்டும். உங்களோட பிடிமானத்தை இறைவன் சோதிக்கின்றார். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைப்பாடோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சோதித்து பார்த்த பின்னர் உங்களுக்கான குருவையும் இறைவனை வழங்குகின்றார். இது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தானே. அப்படிங்கும் போது நம்மளோட சிரத்தை இந்த இடத்துல நாம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலானது அதீதமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட தொடங்குகின்றோம். அப்படிங்கும் போதே இறைவன் நமக்கான குருவை வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அது என் வாழ்வில் நான் கண்டது. ஏன் சிவன் மீது பித்தா இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பல பேருமே எதிர்கொண்டிருப்போம். உண்மையாக நாம தான் பித்தா இருக்கமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்மை விட ஒருவர் நம்மீது பித்தாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு மாயையில் அகப்பட்டு கொண்டு ஏன் இப்படி இருக்கின்றாய், என்னை உணர்ந்து கொள், நானாகவே நீ இருக்கின்றாய், என்னுள் கலந்து விடு என்று எல்லாமல் அந்த இறைவன் ஈசன் நம்மீது பித்தாக இருக்கின்றார். அவரே அனைவரையும் ஆட்கொள்கின்றார், ஆட்கொள்ளும் பித்தனாக இருக்கின்றார். அப்படிங்கும் போது அவ்வளவு அன்பு பொருந்தியவர் மீது நாம் பித்தாக இருப்பதில் என்ன தவறு அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம். பித்தன் என்றொரு பெயரும் உண்டவருக்கு அவர் மீது அன்பு கொள்வதால், அவர் மீது பித்து கொள்வதால் என்ன தவறு அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையாலுமே பிறர் சொல்ல நான் தெளிவாக கேட்குறேன், பிறர் சொல்வதின் மூலமாக நீங்கள் கேட்டுணர்ந்து இறைவன் மீது அன்பு வைத்தீர்களா, இறைவனை உணர்ந்து கொண்டீர்களா, இறைவன் மீது பக்தி செலுத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டால், அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈஸ்வரன் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா, அந்த சிவபெருமானின் மீது பக்தி செலுத்த வேண்டும் அல்லவா? உண்மை என்னவென்றால் அவரே ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் மீது அன்பு பிறக்கிறது, பாசம் பிறக்கிறது.
மாறாக யாரோ ஒருவர் சொல்லி யாரோ ஒருவர் உங்களை நிர்பந்தப்படுத்துவதன் மூலமாக யார் மீதும் அன்பு வராது, அது இறைவன் மீதும் கூட. அப்போ அதை மீறி நம்ம ஒருத்தர் மீது அன்பு வைத்திருக்கின்றோம், அலாதியான அன்பு, அந்த பேரின்பத்தின் மீது ஒரு பற்றுதலோடு நம்ம இறைவனை நேசிக்கின்றோம். அப்படிங்கும் போது அந்த அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். எப்பவுமேங்க பிடித்தா விடாப்பிடிவாதமாக பிடிச்சுக்கணும். இப்போ அவரே ஆட்கொண்டா மட்டும்தான் நமக்குள்ள அவர் மீது ஒரு பக்தி வருகிறது, அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது. அப்படிங்கும் போது சில நேரங்களில் இந்த மாயையில் அகப்பட்ட மனதானது அவரை விட்டு கொஞ்சமாக விலகி போகிறதை நீங்கள் உணர்ந்த உடனே இருகவரின் காலை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படி? அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார், நம் மீது அளவில்லாத பாசத்தை கொட்டுகிறார், நாமும் அவர் மீது பித்தாக இருக்கின்றோம், சிவ பித்தாக இருக்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த மாயையிலாகப்பட்ட உலகத்தில் இருந்து கொண்டு நம்மையும் மாயை சூழ்கிறது. அப்படிங்கும் போது சிறு வினாடியோ அல்லது சிறு நாளிகையோ அவரது நினைவை விட்டு அகன்று விடுகின்றோம் என்றால் சுதாரித்து கொண்டு மீண்டும் அவரது காலை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர் நாமத்தை உறக்க சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் நம்மை விடுவதில்லை, நாம் தான் விட்டு விலகி விடுகிறோம். விலகிவிட்டு இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு எனக்கு எல்லாம் துன்பமே வருகிறது, எல்லாம் துன்பமே வருகிறது, நான் துன்பப்படுகின்றேன், என்னை சோதனை செய்கின்றார் அப்படின்ட்டு நாமே தான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர அவர் நமக்கு எதையும் தீங்கு செய்வதில்லை. பெருமான் நமக்கு எந்த தீங்கையும் விளைவிப்பதில்லை. மாயையால் மாட்டிக்கொண்ட ஒருவருக்கு பார்ப்பதெல்லாம் தவறாக தெரிகிறது, எதிர்கொள்வதெல்லாம் சோதனையாக தெரிகிறது, வருவதெல்லாம் பிரச்சனைகளாக தோன்றுகிறது. மாறாக எல்லாம் அவர் என்று அவர் காலை இறுக பற்றி கொண்டவருக்கு எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இறைவனை அடைவது அல்லது அவரை உணர்வது என்பது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் அல்ல. அவர் நம்மை ஆட்கொள்கின்றார் என்றால் அதற்கான பக்குவம் நமக்கு இருந்திருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் நம்மை ஆட்கொள்கின்றார். எதற்காக ஆட்கொள்கின்றார்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. உனக்கு அந்த தகுதி வந்துருச்சு ஐயா, நீ இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த தகுதியானது உங்களுக்கு வந்துவிட்டது, உங்கள் மனதானது சுத்தமாகிவிட்டது. சலனமல்லாத நீரில்தான் உருவம் பிரதிபலிக்கும். அதே போலதான் இப்போ உங்கள் மனது சலனம் இல்லாமல் இருக்கிறது, அன்பு உருவாகி இருக்கிறது, பிறருக்கு எந்த பிரச்சனையும் செய்வதில்லை, இந்த மாதிரி ஒரு நற்குணங்கள் உங்களிடம் வந்துவிட்டது, பக்குவம் அடைந்து விட்டீர்கள் என்னும் போது இறைவன் உங்களை ஆட்கொள்கின்றார். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது நாம் அவரையே நினைத்து உருகி வழிபடும் பொழுது அவர் நமக்கான பாதைகளை வகுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் ஒன்று, அவரை பிடிச்சுக்கணும். அவர் நினைவிலிருந்து நாம் விலகக்கூடாது, அவர் மந்திரத்தை சொல்ல மறவக்கூடாது. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நமக்கு வருகின்ற சோதனையாவது வேதனையாவது எல்லாம் அவருக்கு என்று சென்றுவிடும் போது எதுவுமே நமக்கானதாக அங்கு இருக்கப் போவதில்லை. அப்போ அந்த மனது தெளிவடையணும், மனது சுத்தமாக இருக்கணும், சலனம் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயத்தை விட்டாகணும். ஒரு நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா சில கெட்ட விஷயங்கள் நம்மளிடம் இருக்கிறது அப்படின்னா அதை விட்டாகணும் இல்லையா? அதே போல தான் ஞானம் பிறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவந்து விடுங்கள். அப்படி வரும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாகத்தான் நடக்கிறது. இறைவனை பொறுத்தவரையில் நமக்கு சாதகமானதாக, நமக்கு இன்பம் கொடுக்க வேண்டியதாக என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் நாம் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக எண்ணிக்கொண்டு சில நேரங்கள் மாயையில் சிக்கிக்கொண்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர் மீது அந்த குற்றங்களை சுமத்தி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கின்ற எல்லாமே நலமாகத்தான் இருக்கும், பார்க்கின்ற எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்து விடும். இதை மட்டும் வாழ்க்கையில் என்னைக்கும் மறந்துடாதீங்க. பெரும்பாலும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவாக உண்டாகின்றதா அப்படின்னு யோசிங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகிறதா? ஒரு நல்ல கேள்வி தானே, கேட்டு பாருங்களேன். இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் பக்கத்தில் இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இப்போ யாராச்சும் நம்மளை புகழ்ந்து பேசிட்டா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம். மறக்க முடியாத தருணங்கள், எதிலையாவது வெற்றி பெற்றிருந்தால் அல்லது ஏதாவது புதிதாக கிடைத்திருந்தால், புதையல் கிடைத்திருந்தால், இந்த மாதிரி நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் இதற்கு எதிர்மாறாக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம சொன்னதுக்கெல்லாம் எதிர்மாறாக நடந்திருந்தா,
நம்ம பக்கத்தில் யாருமே இல்லை, ரொம்ப தனிமையில் இருக்கோம், ஒரு வெறுப்புணர்வாக இருக்குது அப்படின்னா அதை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாவது எதிர்பார்த்துருப்போம், கிடச்சிருக்காது, அதனால் கிடைக்காதனால அந்த நொடியை பார்த்தோன்னா துன்பம்னு சொல்லுவோம். ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம், அதில் பரிசு கிடச்சிருக்காது, அதனால் வருவது அந்த மன வருத்தம் துன்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உண்மையாலுமே இன்பம் தருபவையா அல்லது துன்பம் தருபவையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஆன்மீகத்தில் இப்போ இறங்கியிருக்கவங்க. முதிர்ந்த ஆன்மீகவாதிகள் எப்போவுமே இன்பம் துன்பம் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டதே கிடையாது, குழப்பிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை புரிந்திடும். பெரும்பாலும் கடவுள் ஏன் துன்பம் கொடுக்கின்றார், கடவுள் ஏன் இன்பம் கொடுக்கின்றார் அப்படின்னா, கடவுள் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார், உண்மை அதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, உறுதியாக எனக்கு இது வேணும், உறுதியாக எனக்கு இது நடக்கும் அப்படின்னு எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்துட்டு இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் அதனால் வரக்கூடிய பலன்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பமோ துன்பமோ அதை நம்ம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம போயிட்டோன்னா எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா நடப்பதையெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு போகும்போது நமக்கு வாழ்க்கையில் இன்பம் ஏது துன்பம் ஏது. ஆனால் ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்க, அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நடக்கலை இல்லை நடக்குது அப்படிங்கும்போது அது உணர்வுகளின் மாற்றத்தின் காரணமாக இன்பமாகவும் துன்பமாகவும் வருகின்றது நமக்கு. சரிங்களா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கின்றார், அல்லது ஏன் என் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி வருகிறது. இப்படி வச்சுக்கோங்க, இறைவன்லாம் கொடுக்கல, ஏன் இப்படி மாற்றி மாற்றி வருது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை சூழ்ந்திருக்கின்ற அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம் அரிசி மேலே சூழ்ந்திருக்கிற அந்த உமி அப்படிங்கிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உமியானது சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த உமி விலகிவிட்டால் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட பேரானந்தமோ அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லைன்னு பெரிய பெரிய ஞானிகள் சொல்ல கேட்டு இருப்போம். அந்த நிலையை நீங்கள் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் ஆசைப்படுறோம்ல, எனக்கு எப்போவுமே சந்தோஷம்தான் இருக்கணும், கொஞ்சம் கூட ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல, அப்படி ஒரு வேளை இருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். காலையில் எந்திரிச்சதுமே அருமையான பெட் காஃபி, அதுக்கப்புறமா குளித்ததுமே ஒரு 4 பணியாட்கள் என்ன வேணும் என்ன வேணும்னு உபசரிப்பு, சாப்பாடு, இந்த மாதிரி வரிசையெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ராயலாக ஒரு காரு, அப்படி கார் ஏறி போகும்போது எல்லாருமே சல்யூட் அடிக்கிறாங்க. மத்தியானம் ரொம்ப ஹைஃபையான சாப்பாடு, அப்புறம் சாயந்தரம் ஆகுது, அது வரலும் நம்ம கேளிக்கை இந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் திரும்பவும் இரவு வர்றோம், நல்ல சாப்பாடு, கொஞ்ச நேரம் கலகலன்னு அரட்டை அடிச்சுட்டு படுத்து தூங்குகிறோம். இதே வாழ்க்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தால் என்னவாகும் என்று நினைத்தீர்களா? நாம் ஏற்கனவே சொன்ன அந்த அரிசியை மூடிய உமியானது இன்னும் இறுகி கொள்ளும். உங்களுக்குள்ள அந்த கர்வமானது ஏறிக்கொண்டே இருக்கும். அதாவது என்னை அசைச்சுக்கொள்ள ஒருத்தரும் இல்லை, நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன் அப்படிங்கிறது, நான் இன்பமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும், நம் மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு வரும்போதோ, வாழ்க்கையில் துன்பம் அப்படின்னு வரும்போதோ, ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் நின்றுவான். நின்றுட்டு இப்போ ஏன் எனக்கு இது வந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பான். அதாவது உண்மையாலுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த துன்பம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து நாம் எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அவங்களுக்குள்ளே வரும். ஆனால் சந்தோஷம் வரும்போது அது எதுவுமே வந்திருக்காது. அதாவது சந்தோஷம்னா இப்போ வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையான, அதுக்கு காரணமானவர்களை பற்றியோ அதற்கு காரணமான நிகழ்வுகளை பற்றியோ நாம் யோசிக்க மாட்டோம். அந்த நிமிஷம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே போல் தான் இந்த துன்பம் வருது அப்படிங்கும்போது, ஆனால் துன்பத்திற்கு அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் இப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த துன்பம் வரும் நேரத்தில் தான் நம்முடைய கவனமானது இறைவன் மீது திரும்புகின்றது. இறைவா, ஏன் எனக்கு இவ்வளோ சோதனையை கொடுத்த, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இந்த சோதனையை கொடுத்தேன் அப்படின்ட்டு இறைவன் மீது அந்த நாட்டமானது செல்கிறது. அப்போ இறைவன் தன் மீது நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற துன்பத்தை தருகிறா? கிடையவே கிடையாது. நீயே இறைவன் தாண்டா, அதை உணர்ந்துக்காமல் இப்படி இருக்கிறியே அப்படின்னு உனக்கு சொல்லணும் அப்படின்னா உனக்கு துன்பத்தை கொடுத்து தான் ஆகும். அப்போ வாழ்க்கையை உணர்ந்துக்கணும் அப்படின்னு படிநிலையில் இறங்கி போகிறவங்களுக்கு துன்பங்கிறது பெருசாக தெரியாது. அதை பற்றி யோசிக்காமல் இந்த உலகமே என் கால் கீழ்தான், நான் தான் இன்பமாக இருக்கின்ற ஒரு பெரிய நபர், நான் தான் பெரியாள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த துன்பமானது வருகின்றது.
ஆனால் இந்த துன்பம் வரும்போதும் கூட தன்னோட தலைகணத்தால் உண்மையை உணர்ந்துக்காம திரும்ப திரும்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தொடர்ந்து துன்பத்திலேயே இருக்கிறாங்க. பணம், பேரு, புகழ் அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் இன்பம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன்ட்ட 1000 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தமா? இல்லை அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு அர்த்தமா? அப்படி 1000 கோடி ரூபாய் சம்பாரிச்சவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க தூக்கமே வராதுங்க. இன்னும் 1000 கோடி எங்கே சம்பாதிக்கலான்னு அலைவாங்களே தவிர 4 மனுஷங்களை சம்பாதிக்கணும் அல்லது உண்மையாலுமே தான் யார் அப்படின்னு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே துளி கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்போ பணம், பெயர், புகழ் அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு ஆன்மீகத்தில் பெரிய நிலையெல்லாம் கிடையாது. அது ஒரு பொருட்டே கிடையாத ஒரு விஷயம். இந்த துன்பமோ கஷ்டமோ வருது அப்படிங்கும்போது இறைவன் மீது நாட்டம் செல்லும், இறைவனையே நினைத்து கொண்டிருக்க செய்யும், ஆலயங்களுக்கு செல்ல தோன்றும், நிறைய அறிவுரைகள் கேட்க தோன்றும். இப்படி போகும்போது நமக்குள்ள ஒரு எழுச்சியானது உண்டாகும், ஒரு வெளிச்சமானது பிறக்கும். அப்போ என்னன்னா, இதுவரையிலும் நம்ம இப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம செய்த காரியத்தில் உள்ள தவறுகளை திருத்தி கொள்ளலாம், அதனோடு சேர்ந்து நம்மையும் நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னு பார்த்து அதை திருத்திக்கிறது வேற. இப்போ இந்த நிலையில் நான் யோசிக்கும் போது, எப்படி துன்பமோ கஷ்டமோ வந்தப்போ நான் யோசிக்கும் போது இறைவன் எனக்கு வழிவிடுகின்றார் அல்லது அதற்கான வழி எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல. அப்போ இந்த பொறுமையான நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப பொறுமையாக யோசிச்சு எடுக்கிற நிலை தான் சரியாக இருக்குன்னு தெரியுதில்ல. அப்போ அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், தான் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உணர்தலின் பின்பு நாம் சரியாக நடைபோட வேண்டும். அப்படின்னா இந்த இன்பமும் துன்பமும் கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. இன்பம் வரும்போது தலைகால் புரியாமல் ஆடும் பொழுது நாம் யார் என்பதையே மறந்து விடுகின்றோம். துன்பம் வருது, கஷ்டம் வருது, கொஞ்சம் ஆடி அடங்கி உட்காரும் போது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது, ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ நம்ம யோசிக்கிறோம், அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நமக்கு உணர்ந்து கொள்ள நேரம் கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் போது கண்டிப்பாக யார் என்று உணர்ந்து கொண்ட பின் சரியான பாதையில் நமக்கு என்ன வேலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அப்பயுமே உணர்ந்துக்காதவங்களுக்கு தான் இன்பம் துன்பம் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான், ஒரு வருஷம் சந்தோஷமாக இருப்பான், ஒரு வருஷம் கஷ்டப்படுவான். அப்படி மாற்றி மாற்றி வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்பமும் துன்பமும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. அவங்கெல்லாம் துன்பப்பட்டாலும் உண்மையை உணராதவங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மனிதன் செம்மைப்படுவதற்கு துன்பம் அவசியமா? நான் தான் சொல்கிறேன், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் வேறு கிடையாது. ஆனால் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் ஆன்மீகத்தில் ஏற்படணுனாலும் அந்த இடத்துல அந்த துன்பமானது வந்து விடுகிறது. அதாவது துன்பமாக நாம் நினைப்பது அங்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த மனிதனை பொறுத்தவரையிலும் அந்த துன்பம் பெரியதாக தெரிகிறது அவனுக்கு அப்படிங்கும்போது அவன் இறைவன் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கின்றான் அப்படிங்கிறது உண்மை. அந்த துன்பமே அவனோட கால் தூசுக்கு தெரியுதுன்னா அவன் இறைவனை பற்றி கொண்டவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க, அது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதும், ஒருத்தர் கெடுதல் செஞ்சாங்க அதன் மூலமாக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்தமான பொய். அந்த இன்பத்தை கொடுப்பதும் இறைவன், இந்த துன்பத்தை கொடுப்பதும் இறைவன். அது வேறு வேறு கருவிகளின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றார், உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. போடா போடா போயிட்டேறா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், வாழ்ந்து பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான், எல்லாமே கஷ்டம்தான். சாப்பிட்றது கூட கஷ்டம்தான், அதை பாரமாக நினச்சா சாப்பிட்றது கூட கஷ்டம்தான், தூங்குறது கூட கஷ்டம்தான். அதுக்குன்னு தூங்காமல் இருந்துட முடியுமா? சாப்பிடாமல் இருந்துட முடியுமா? முடியாதில்ல. அதே போல தான் இப்போ நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போகணுன்னு நினச்சா இறைவனை அடைதலும் இறைவனை உணர்தலும் அவர் காட்டும் வழியில் செல்தலும் தான் உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ தியானத்தை ஆரம்பிக்கின்றோம் அல்லது யோகத்தை ஆரம்பிக்கின்றோம், ஏதோ ஒரு வழியில் இறை தேடலை ஆரம்பிக்கின்றோம். இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு உறுதியாக நம்புறவங்களால மட்டும்தான் இந்த பாதையில் செல்ல முடியும். அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ நம்ம சரியான தேடலில் இருக்கணும். ஒரு சிலருக்கு குரு நல்ல முறையில் வாய்க்கப் பெறுகின்றார், அவரின் வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலையை அவர்களால் அடைய முடிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேருக்கு அந்த இறைவனே குருவாக இருந்து வழிகாட்டுகின்றார் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. யோக கலாச்சாரங்களில் இது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். யோகத்தில் குரு இல்லாமல் தவறாக சில விஷயத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா உடலும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பக்தி மார்க்கம்னு ஒன்று உண்டு.
அது ரொம்ப சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றது. இறைவன் மீது அலாதியான அன்பை வைப்பது அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த அன்பை வச்சுட்டோம் அப்படின்னா, தூய்மையான அன்பு, நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டு இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள் மேலே வைத்திருக்கின்ற அன்பு அதெல்லாம் இல்லை, அர்ப்பணிப்புடன் எதையும் எதிர்பாராமல் வைக்கின்ற அன்பு அப்படிங்கிறது தான் இறைவன் மீது வைக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பக்தி மார்க்கம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லும். இந்த மாதிரி பல வகைகளிலும் நாம் இறைவனை உணர முடியும், அவருடன் இரண்டரை கலக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் எங்கேருந்து நமக்கு குழப்பம் வருகிறது அப்படின்னா, இப்போ நான் தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கும் போது நிறைய குருவெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தெளிவாக தான் சொல்லுவாங்க, நம்ம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ சில பேர் வந்துட்டு புருவத்தின் நடுவே பார் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹிருதயத்திடம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியானது தெரிகிறது அப்படின்னா அதுதான் நிறைவு அப்படின்னு நினச்சிக்கிறது சில பேர். சரிங்களா? ஒரு மாதம் 2 மாதம் செய்யும் போது முறையாக நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஒளி அங்கு தென்படுகிறது அப்படிங்கும் போது இறைவனை நான் கண்டுவிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறது ஒரு வகையான குழப்பம் என்றே நாம் சொல்லலாம். யோகத்திலும் கூட அப்படி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பக்தி மார்க்கத்திலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது நம்ம உடலில் வந்துட்டு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுறது, அல்லது இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுறது, இறைவன் நம்முடனே இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவது, இதெல்லாம் இயல்பான விஷயம். ஆனால் அதுதான் இறுதி கட்டம் என்று நினைத்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ எந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. உண்மையான பக்தி செலுத்துவது மட்டும்தான் இறைவனுடன் கலப்பதற்கான வழி, அல்லது குருவோடு துணையுடன் நம்ம யோகத்தில் ஈடுபடுவதும் அதற்கான வழிகளாக கூறப்பட்டாலும், நாம் இடையில் அடைகின்ற சில சஞ்சலம்னா இந்த இடத்துல நான் தவறாக குறிப்பிடலை. என்னன்னா, இப்போ மனதிற்குள் ஒரு ஒளி தென்படுகிறது, அல்லது எனக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தெரிகிறது அப்படின்னா அதுதான் இறைத்தன்மையோட இறுதி அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டாம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி அப்பாற்பட்ட நிலை இருக்கலாம் அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிலையை அடைந்து விட்டாலும் சில பேர் வந்துட்டு யோகம் செய்வதனாலோ அல்லது சில சித்துக்கள் கைவரப்பெறும், சில பேருக்கு எல்லாமே இல்லைன்னா கூட சில சித்துக்கள் கைவரப்பெறுது, இல்லை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சில ஆற்றல்கள் பெறுகிறது அப்படிங்கும் போது அதுதான் எல்லை, அவ்வளவுதான் இறையாற்றல் அப்படின்னு நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அது கிடையாது. அந்த அற்ப விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அடுத்த நிலை என்று தேடாமல் அதோடு நின்று விட்டால் நம்மோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நிறைவு பெறாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது பெரிய கோட்பாடு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது ஒரு சின்ன அணு, இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சின்ன அணு சிதறி இத்தனை விஷயங்களாக பரவி காணப்படுது. பஞ்சபூதங்களை இயக்கி நின்று இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது. அது சின்ன அணுவாக இருக்கலாம், ஆனால் முதல் அணு படைப்புத்தன்மை கொண்ட அணு, அழிக்கின்ற ஆற்றலை உடைய அணு, காக்கின்ற ஆற்றலை உடைய அணு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ அவ்வளவு எளிதான விஷயமா? சில சித்தர்கள்லாம் பார்த்தீங்களா, யுக கணக்கில் வந்துட்டு தவம் இருந்திருப்பாங்க, யோகங்கள் செஞ்சுருப்பாங்க, ஞானிகளும் சரி எல்லாரும் சரி யுகங்கள் கணக்கில். அப்போ எல்லாம் நல்ல திடகாத்திரமாக வாழ்ந்தாங்க. இறைவனை உணர வேண்டும் என்று தொடர்ந்து தவம் யோகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வாய்மூடி மௌனியாகிவிட்டார்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, இதை நல்ல வழியில் தான் செயல்படுத்தணும், இது சரியான நபர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும்னு. எல்லாத்துக்குமெல்லாம் இன்றைக்கி உபதேசம் செய்தது கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த குரு தன்னை குரு என்று வெளியே சொல்லிக் கொள்வதில்லை, நாமத்தான் தேடி செல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர்கள் மௌனிகளாக இருப்பார்கள். தன்னை தேடி வருபவர்களில் உத்தமமானவர்கள் உன்னதமானவர்கள் யார் என்று அவர்கள் பார்க்கும் பொழுதே கண்டறிந்து இவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது வரையிலும் அவர்கள் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பார்கள். ஒவ்வொரு படிநிலைகளாக உங்களை கடந்து செல்ல உதவுவார்கள் குருமார்கள். இல்லை இறையாற்றலுடன் நாம் மேலே ஏறுகின்றோம் அப்படிங்கும் போதும் அது ஒரு சில படிநிலைகளுக்கு கொண்டு செல்லும், இல்லை என்றெல்லாம் இல்லை. இயற்கையாக கிடைக்கின்ற அந்த அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு போன பின்பு இதுதான் எல்லை என்று நினைத்து விடுவது தவறு. அதை தாண்டிய விடயங்கள் நிறைய இருக்கும்.
அதை நாம் நம்ப வேண்டும், அதை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், பொறுமை. இதுதான் முடிவென்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் இதுதான் இறுதி என்று சொல்லிவிட்டால் நமக்கு போதுமான அறிவு இன்னும் கிட்டவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அறிவு ஸ்வரூபம் இறைவன், அவருக்கு எல்லையே கிடையாது. அப்போ உண்மையான அந்த ஆற்றலை உணர வேண்டும், அவருடன் இரண்டர கலந்து விட வேண்டும். அப்படிங்கும்போது அனுபவம் வாய்ந்த ஒருவரால் மட்டுமே வழிகாட்ட முடியும். சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சூட்சமாக உணர்த்தக்கூடியவங்க. அல்லது அந்த இரையாற்றலை நமக்கு சில நேரத்தில் உணர்த்தும். இல்லை குருவோட வழிகாட்டுதலின்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம போனது சரியான பாதையா அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம சொல்கிறது, எந்த படிநிலைகளாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு எல்லை போகுது, நான் ஒரு அமானுஷத்தை உணர்கிறேன், ஒரு அதிசயத்தை உணர்கிறேன், ஒரு விஷயத்தை நான் தெளிந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஒரு படிநிலையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நினைவு தான் நம் மனதில் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் என்னுடைய முடிவு நிலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதையும் தாண்டி பேரதிசயங்கள் இருக்கும், அதை தேடி போக வேண்டியது தான் ஆன்மீகத்தில் இருப்பவர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த பதிவை ஒரு தடவை கேட்டதுக்கு இன்னொரு 2 தடவை கேட்டு பாருங்கள். சில சூட்சமங்களும் சேர்ந்து இருக்கத்தான் செய்யும். இறைவன் உணர்த்தியதை வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் மட்டும் அதில் இருக்கின்ற பொருள் அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று கிடையாது. மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று புரியும். உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதை வைத்து அடுத்த நடையை எடுத்து வையுங்கள். கண்டிப்பாக இறைவனை நோக்கி நகரக்கூடிய உங்களோட அந்த பயணத்தில் இது ஒரு படிக்கல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல். எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம். அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும். அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் குடியிருப்பார், அவ்வளோதான், ரொம்ப சொல்லப்போனால். அதனால் தேடுங்கள், எதற்குமே முடிவில்லை. அடுத்தடுத்த நிலைகளை உணர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள், நம்மளுடைய ஆவா என்னவென்றால் எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாதமலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தானே தவிர மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே. எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம சிவாய என்று, மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று. எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அது எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும். அவர் நினைத்தால் அது முடியும். அவர் நினைக்கும் பட்சத்தில் நாம் அனைத்தையும் அடைய முடியும் என்றால் நாம் அவரையே நினைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதன் தாற்பயம். வேறேதும் நீங்கள் செய்ய வேண்டாம். எண்ணம், சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் இறைவன் குடியிருக்க வேண்டும். பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நாம் செயல், சிந்தை எல்லாவற்றிலும் சிவம் வெளிப்படும், அன்பு வெளிப்படும். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இறைவன் உங்கள் மீது கருணை பார்வையை காட்டுவார், எல்லா வழிகளையும் திறந்து விடுவார், அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார். அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்கப் போகின்றது? எல்லாமே நல்லபடியாக முடியும். அடுத்த படிநிலையை நோக்கி செல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நண்பர்களே இது. யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் சின்ன தாக்கத்தைனாச்சு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.